ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸு தான். பாருங்கள், நான் இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சு வீட்டில் நம்ம ஹோம்மேட் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி அந்த மாவில் தான் இன்றைக்கி நம்ம வெங்காய பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். வெங்காய பஜ்ஜி தான் உங்களுக்கு செஞ்சு நான் காட்ட போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். 1/4 கிலோ 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பேக்கிங் சோடா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இது மைதா மாவு ஒரே 1 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மைதா அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துருக்க 1/4 கிலோ கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் மட்டும்தான் மைதா எடுத்திருக்கேன். இங்கே அரிசி மாவு நான் 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு, 4க்கு 1, 4 கப்பு நம்ம கடலை மாவு சேர்த்தோன்னா 1 கப் அரிசி மாவு சேர்க்கணும். அப்போது நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நீங்கள் ஃபுட் கலர் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இங்கே ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேசரி ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தப்போ தட்டி விட்டுருச்சு. அதுதான் இந்த கலராக தெரியுது. சரி, பஜ்ஜி தானே போட போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்து எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்துட்றேன். மைதா, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், பேக்கிங் சோடா, இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா தாராளமாக சேர்த்துக்கிறதுனால தப்பு இல்லை. ஏன்னா பஜ்ஜி கடலை மாவுண்டும்போது நமக்கு ஜீரண ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா ஜீரண பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட நீங்கள் ஜீரகத்தூள் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு பஜ்ஜி போடுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபுட் கலர் எல்லாம் சேர்த்து தேவையான உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு ஆயில் ஊற்றி நான் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆயிலேருந்து ஒரு அரை கரண்டி, ஒரு குழிக்கரண்டியில் 1/2 கரண்டி அளவுக்கு இப்போ இந்த மாவோடு சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணுவோம். இது எதுக்காக மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைண்டிங் நல்லா ஷைனிங்காக நம்ம பஜ்ஜி போட்டு எடுக்கும்போது பஜ்ஜி ஒரு ஈவனாக அப்படியே மேலே நல்லா ஷைனிங்காக தெரியறதுக்காக, அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு இதில் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, பஜ்ஜி சாப்பிடும்போது நமக்கு தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக மைல்டாக இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து, சுடி எண்ணெய் சேர்த்து நம்ம பஜ்ஜி பண்ணும்போது இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காய பஜ்ஜி போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாவில் நம்ம வெங்காயத்தை டிப் பண்ணி, அப்புறம் இந்த அளவுக்கு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இப்போ இதில் சேர்த்துடலாம். போட்டதுக்கப்புறம் அனல் அதிகப்படுத்திக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், நம்மளோட பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். சின்ன சட்டி தான் நான் வச்சேன், சின்ன கடாய் வச்சதுனால 4 தான் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம். இப்போ இதை வேறு இதில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அடுத்த பேட்சும் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்த பேட்ச் போட்டு நான் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நம்மளோட வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ரீஃபைன் ஆயிலில் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம்.
அதனால் நமக்கு உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் நம்மளே ரெடி பண்ண மாவு ரெடி பண்ணி எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இது ஒரு கப் டீயோ இல்லை சட்னியோ வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.